Hello everyone, welcome to GK Shankar Learning Institute. ஸோ நம்ம ஆல்ரெடி சிலபஸை வந்து டாபிக் வைஸாக சிலபஸ்லேருந்து நம்ம இலக்கணம் வந்து கவர் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து புணர்ச்சி பற்றி வந்து பார்த்துருப்போம். இப்போ வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா இணை எழுத்துக்கள், சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள். சரிங்களா? இந்த பற்றின டாபிக்ஸ் தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இது கிட்டத்தட்ட வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான டாபிக்ஸ் தான். ஆனால் இதில் இருந்தே இந்த வினா எழுத்துக்கள், அதுவும் இல்லாமல் சுட்டு எழுத்துக்கள், இதில் இருந்தெல்லாம் இப்போ குரூப் 4லேருந்து நிறைய ட்விஸ்டடாக கொஸ்டின் வந்ததாக பார்த்தோம். அதனால் இந்த பகுதியை அசால்ட்டாக எடுத்துக்காமல் கொஞ்சம் நல்லா நம்ம டெப்த்தாக பார்க்கலாம். சரிங்களா? ஓகே ரைட். ஃபஸ்ட்டு வந்து இணை எழுத்துக்கள் பார்க்குறோம். சரிங்களா? அதாவது இணை எழுத்துக்கள் அப்படிங்கிறது பேசிக்காக என்னன்னா ரெண்டு எழுத்துக்களுக்கு இடையே, இப்போ எடுத்துக்காட்டா இக்கு இங்கு, இச்சு இஞ்சு, இன்னு இட்டு, இந்த மாதிரி எழுத்துக்களுக்கு இடையில அதோட ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம். சரிங்களா? அதை ஒலிக்கிறது அந்த எழுத்துக்கள் பிறக்கிற இடம். இதுல வந்து ஒற்றுமை வந்து காணப்படும். இந்த மாதிரி ஒற்றுமையா இருக்க எழுத்துக்களை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். இது வழக்கமா எப்படி வந்து கொடுப்போம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கலாம். சரிங்களா? வழக்கமா வல்லின எழுத்துக்களும் வல்லினத்துக்கு இனமான மெல்லின எழுத்துக்களும், சரிங்களா, இப்படிதான் வந்து இந்த இணை எழுத்துக்கள் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இப்ப இங்க இக்கு இருக்கு அப்படின்னா அங்க என்ன இருக்கும்? இக்குக்கு இனமான மெல்லினம் என்ன? இங்கு. அதனால இந்த கசட தபர வல்லினம் இல்லையா? ஸோ இதுக்கு இனமானது இச்சுனா இச்சுக்கு இனமான இஞ்சு, இட்டுக்கு இனமான இன்னு, இத்துனா இந்து, இப்புனா இம்மு, இருனா லாஸ்டா என்ன? இன். சரிங்களா? ஸோ இதுதான் என்னது? இணை எழுத்துக்கள். அப்ப வல்லினம் மெல்லினம் மட்டும்தான் இணை எழுத்துக்களா வருமா அப்படின்னா கிடையாது. சரிங்களா? மற்ற எழுத்துக்களும் வரும். ஆனா அது எப்படி வரும்னா இடையிணை எழுத்துக்கள் 6 இருக்கு இல்லையா? இப்ப வல்லினம் 6க்கு மெல்லினம் 6 வந்துருச்சு. அப்ப மீதி இருக்கிறது என்ன? இடையிணை எழுத்துக்கள். இந்த இடையிணை எழுத்துக்கள் 6ம் ஒரே இனமா தான் வரும். சரிங்களா? இதுக்கு இது அப்படிங்கிற மாதிரி தனித்தனி பிரிவு இதுல கிடையாது. சரிங்களா? அதே போல மெய் எழுத்துக்கள் மட்டும்தான் இனம் இருக்குமா அப்படின்னா இல்ல. எந்த உயிரெழுத்துக்களுக்கும் இணை எழுத்துக்கள் இருக்கு. இதுதான் இப்ப வந்து குரூப் 4ல கேட்டாங்க இல்லையா? கூற்று காரணத்திலேயே இத வந்து கேட்டிருக்காங்க. அப்ப என்ன? உயிரெழுத்துக்கள்ல குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள். ஓகேங்களா? அப்படின்னா என்ன? ஆக்கு இணை எழுத்துனா என்ன? ஆ. ஆக்கு இணை எழுத்துனா ஆ. அந்த மாதிரிதான் எல்லா எழுத்துக்களுக்கும் குறில் நெடில் இருக்கும். ரெண்டே எழுத்துக்கு மட்டும்தான் குறில் நெடில்னு இருக்காது. அது என்னென்ன எழுத்து? ஒண்ணு வந்து ஐ, இன்னொன்னு அவு. சரிங்களா? இப்ப ஐக்கு இனமானது அப்படின்னா இ. இது வந்து அளப்படையெல்லாம் நீங்க படிச்சீங்க அப்படின்னா அதுல வந்து இதை படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி அவ்வுக்கு இனமானது எது அப்படின்னா ஊ. இது வந்து இது ரெண்டும் குறில், இது ரெண்டும் ஐயும் அவ்வும் நெடில். சரிங்களா? ஓகே. ஸோ இப்படி மற்ற எழுத்துக்களுக்கெல்லாம் ஓ, ஓ, இ, இ இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி தெரியும். இதுக்கு வந்து இணை எழுத்துக்கள் வந்து அதே தான். குறிலுக்கு நெடில், நெல்லுக்கு குறில். ஓகே. ஸோ அதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஐக்கு வந்து இ, அவ்வுக்கு வந்து ஊ. சரிங்களா? சொல்ல வந்து ஒரு உயிரெழுத்துக்கள் வந்து சேர்ந்து வர்றது கிடையாது. அளபடையில மட்டும்தான் நெடிலை தொடர்ந்து அதோட இனமான குறில் எழுத்து சேர்ந்து வரும். இதை நம்ம மொழி முதல் எழுத்து, மொழி இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு 6th நம்ம பார்த்திருப்போம். ஸோ அதை தான் இங்க வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ தமிழ்ல எல்லா எழுத்துக்கும் இருக்கா அப்படின்னா ஒரே ஒரு எழுத்துக்கு மட்டும்தான் என்ன இல்லை? இணை எழுத்து இல்லை. அது என்ன எழுத்து அப்படின்னா ஆயுத எழுத்து. சரிங்களா? ஓகே. அடுத்தது இதுக்கான பயிற்சி வினாக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஈஸி. இப்போ மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம் பெறாதது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்? இல், வி, கல்வியில வர இல்லும் வியும் என்னது? இடையினம் இல்லையா? அப்போ மற்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இடம் பெற்றுதான் வந்திருக்கு மெல்லினம். ஸோ இப்போ ஐக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க, அவுக்கு என்ன கேட்டிருக்காங்க, அதை நம்ம இப்போ பார்த்துருக்கோம். எந்த எழுத்துக்கு இல்லை? ஆயுத எழுத்துக்கு இல்லை. சரிங்களா? ஓகே. இதை நீங்கள் உட்காந்து பொறுமையாக இந்த பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிடிஎஃபோட லிங்க் வந்து இருக்கும்.
ஸோ அதுலேருந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து இதை நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஓகே, இப்போ அது முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து சுட்டெழுத்துக்கள். சரிங்களா? சுட்டெழுத்துக்கள் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக்கு. இப்போ அவன், இவள், அங்கு, இங்கு, அந்த, எந்த, இது எல்லாமே என்ன சுட்டெழுத்துக்கள் தான். சரிங்களா? இந்த மாதிரி சுட்டி காட்டுறதுக்கு வழக்கமா எந்த எழுத்துக்கள் பயன்படுது? ஆ, இ. சரிங்களா? இது 2 தான் பயன்படுது. அப்போ இந்த சுட்டி காட்ட பயன்படுற இந்த 2 எழுத்துக்கள் என்ன? ஆ, இ. இது 2 மட்டும்தான் சுட்டெழுத்துக்களா அப்படின்னா கிடையாது. சரிங்களா? இன்னொன்னு என்ன? ஊ அப்படிங்கிறதும் சுட்டெழுத்துக்கள் தான். ஆனா நம்ம ஊ அப்படிங்கிற சுட்டெழுத்தை இப்ப பயன்படுத்துறது இல்லை. சரி, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப அது அப்படின்னா தூரமா இருக்கிறது, இது அப்படின்னா பக்கமா இருக்கிறது. அப்ப உது அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்திருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருந்திருக்கு. சரிங்களா? அப்போ அவன், இவன், அதே மாதிரி உவன் அப்படிங்கிற வார்த்தையே இருந்திருக்கு. ஆனா அதோட பிரயோஜனம் என்ன? பக்கத்துல இருக்கிறதுக்கு இது, தூரத்துல சாரி, பக்கத்துல இருக்கிறதுக்கு இது, தூரத்துல இருக்கிறதுக்கு அது. அப்போ இந்த உதுங்கிறது எங்க பயன்படுத்துவோம் அப்படின்னா 2க்கும் சென்டர்ல இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க வந்து இங்க இருக்கீங்க, நீ, ஓகேவா? இங்க வந்து ஃப்ரெண்ட் 1, ஓகேவா? ஃப்ரெண்டு 1 இருக்கான். இங்க வந்து ஃப்ரெண்டு 2 இருக்கான். இங்க வந்து ஃப்ரெண்டு 3 இருக்கான்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப உங்களுக்கு பக்கத்துல இருக்கவனை என்னன்னு சொல்லுவீங்க? ஈவன் அப்படின்னு ஈ அப்படிங்கிற சுட்டெழுத்தை யூஸ் பண்ணுவீங்க. தூரத்துல 3ஆவதா இருக்கான் இல்லையா, அவனை என்னன்னு சொல்லுவீங்க? சொல்ற மாதிரி அவன் அப்படின்னு சொல்லுவோம். பக்கத்துல இருக்கிறது இவன், தூரத்துல இருக்கிறது அவன். ஆனா அந்த தூரத்துல இருக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அதுதான் உவன். ஓகேங்களா? அதே மாதிரிதான் பொருளா இருந்தா என்ன? இங்க பக்கத்துல இருக்கிறது இது, தூரத்துல இந்த 3rd நம்பர்ல இருக்கிறத அதுன்னு சொல்லுவோம். இந்த 2nd நம்பர் இருக்க டிஸ்டன்ஸ்ல ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அதை வந்து உது அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதை வந்து நீங்க ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நீங்க எழுதி வச்சுக்கிட்டா கூட பெட்டர். 1 2 3 அப்படின்னு போட்டு 1னா என்னது? இவன். 3னா அவன். அப்ப நடுவுல இருக்கிறது 2 அப்படின்னா உவன் அப்படின்னு நீங்க எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து இப்ப நம்ம தற்காலத்துல பயன்படுத்துறது இல்லை. ஃப்ரெண்ட் நம்பர் 2ஆ இருக்கிறவனையும் அவன்னு தான் சொல்றோம், 3ஆ இருக்கிறவனையும் அவன்னு தான் சொல்றோம். தற்கால வழக்கத்துல இல்லை அப்படின்னாலும் இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பயன்பாட்டுல இது வந்து இருந்திருக்கு. சரிங்களா? இப்போ இதுல இருக்கிறத நம்ம ஒரு 2 டைப்ல பிரிப்போம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா அகச்சுட்டு புறச்சுட்டு அப்படின்னு பிரிப்போம். அடுத்தது என்ன பிரிப்போம் அப்படின்னா அண்மை சுட்டு செய்மை சுட்டு அப்படின்னு சொல்லி பிரிப்போம். சரிங்களா? இப்ப அகச்சுட்டு புறச்சுட்டு அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இவன், அவன், இது, அது, இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இச்சொற்கள்ல உள்ள சுட்டெழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் வந்து பொருள் தராது. இப்போ இதுக்கு நீங்க புறச்சொட்டை பார்த்துட்டு இங்க வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப அவ்வானம் அப்படின்னு இருக்கு. இதுல ஆ அப்படிங்கிறத எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த வானம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருள் இருக்கா? இருக்கு. இம்மலை, இதுல ஈய எடுத்துட்டீங்கன்னா இந்த மலை அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருள் இருக்கா? இருக்கு. சரிங்களா? சோ இந்த மாதிரி சுட்டெழுத்துக்களை நீக்கிட்டாலும் பொருள் தந்தது அப்படின்னா அது வந்து புறச்சுட்டு. அதே இப்ப வந்து இது, அது, இந்த மாதிரி சொற்களை பாருங்க. ஆ, ஈ அப்படிங்கிற சுட்டெழுத்துக்களை நீக்கிட்டா வெறும் தூ தான் இருக்கு. இந்த இடத்துல அவன் இவன்ல எடுத்துட்டா அன் அப்படிங்கிறது தான் இருக்கு. இதுல சுட்டெழுத்துக்களை நீக்கிட்டா எந்த பொருளும் தராது. அப்ப இந்த சுட்டெழுத்துக்கள் அந்த சொல்லின் அகத்திலிருந்து, அகத்திலிருந்து அப்படின்னா உள்ளிருந்து, அந்த சொல்லுக்கு உள்ள இருந்து அந்த சுட்டெழுத்து பொருள் தந்துச்சு அப்படின்னா அது அகச்சுட்டு. அதே அந்த சொல்லுக்கு வெளியே இருந்து அதை நீக்கிட்டாலும் பொருள் தரும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லுக்கு வெளியில இருந்து பொருள் தந்தா அது வந்து புறச்சுட்டு. அவ்வளவுதான் வித்தியாசம். சரிங்களா? ஓகே. இப்ப வந்து அண்மை சுட்டுனா என்ன, செய்மை சுட்டுனா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இது அதை விட ரொம்ப ரொம்ப சிம்பிள். அண்மை அப்படின்னா என்ன? அருகில் இருக்கிறது. சரிங்களா? பக்கத்துல இருக்கிறதுன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி. அப்போ
இங்கே அப்படின்னு தானே நம்ம சொல்லுவோம். இவன், இவர், இது, இவை, இம்மரம் அப்படின்னு நம்மளோட அருகில் இருக்கிறத சொல்றதுக்கு ஈ அப்படிங்கிற சுட்டெழுத்தை தான் பயன்படுத்துவோம். ஸோ இப்படி பயன்படுத்தி சொல்றது எல்லாத்தையுமே என்ன சொல்றோம்? அண்மை சுட்டுன்னு சொல்றோம். அப்ப அண்மை சுட்டுக்குரிய எழுத்துனா என்ன எழுத்து? ஈ எழுத்து. ஓகேங்களா? இப்ப அதுவே செய்மைனா என்ன? தூரமா இருக்கிறதுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ தூரமா இருக்கிறத ஒருத்தர் சொல்லணும்னா அவன், அவள், அது, அவை, அவ்வீடு, அம்மரம், இந்த மாதிரி தொலைவுல தூரத்துல இருக்கிறவங்கள சொல்லுவோம். சரிங்களா? அதனால இத செய்மை சுட்டுன்னு சொல்றாங்க. செய்மை சுட்டுக்கு அப்ப இதுக்கு என்ன எழுத்து? ஆ அப்படிங்கிறது தான் எழுத்து. நம்ம முன்னையே சொல்லியிருப்போம், அருகில இருக்கிறதுக்கும் தொலைவுல இருக்கிறதுக்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட தான் இந்த ஊ அப்படிங்கிறத பயன்படுத்தணும். அதனால இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்? உது, உவன் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள். ஆனா இது இங்க பிரிவுல வராது. அண்மை சுட்டு, செய்மை சுட்டு. அண்மை சுட்டுனா இ, செய்மை சுட்டுனா ஆ. சரிங்களா? ஒருவேளை உங்களுக்கு ஆப்ஷன்ல ஆ, ஊ இரண்டும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா மேபி இரண்டும் வர வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அந்த மாதிரி அந்த அளவுக்கு குழப்ப மாட்டாங்க. ஆனா இப்ப இருக்க கொஸ்டின் பேப்பரை பார்த்தா இவங்க எப்படிலாம் கேட்பாங்கங்கிறதுக்கு தனியா ஒரு டீமை வச்சு நம்ம ஆலோசிக்கணும் போல இருக்கு. சரி, ஓகே. சுட்டு திரிபு. சுட்டு திரிபு அப்படிங்கிறப்போ ரொம்ப சிம்பிள். இப்ப அவ்வீடு, அம்மரம் இப்படின்னா நம்ம பயன்படுத்துறோம். இப்ப தற்காலத்துல எப்படி பயன்படுத்துறோம்? ஆ அப்படிங்கிற எழுத்துக்கு பதிலா அந்த அப்படிங்கிற எழுத்து தான் நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா? சோ ஈனா இந்த அப்படிங்கிற எழுத்தை பயன்படுத்துறோம். இதுக்கு பேரு தான் சுட்டு திரிபு. சரிங்களா? அவ்வீடு, இவ்வீடு அப்படின்னு சொல்லாம அந்த வீடு, இந்த மரம் இப்படிதான் சொல்றோம் இல்லையா? சோ இதுக்கு பேரு அந்த இந்த பயன்படுத்துறது தான் என்ன? சுட்டு திரிவு. அவ்வளவுதான். நமக்கு இப்ப இணை எழுத்துக்கள் முடிஞ்சது, அடுத்து சுட்டு எழுத்துக்களும் முடிஞ்சது. சரிங்களா? இப்ப அடுத்து வினா எழுத்துக்கள் பாக்குறோம். வினா எழுத்துக்கள்ல இருந்தும் இப்ப குரூப் 4ல கொஸ்டின் வந்தது இல்லையா? அவங்க சிலபஸ்ல இருந்து ஆக்சுவலா கரெக்டா அப்படியே எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாமளும் அதே வயசுல போயிட்டோம்னா நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்ப வினா பொருளை தரும் எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள் ரொம்ப பேசிக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் அது. நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? சுட்டெழுத்துனா சுட்டி சொல்றது சுட்டெழுத்து, வினாவா சொல்றது வினா எழுத்து. ஆனா எப்படி அப்படிங்கிறத தான் பார்க்கணும். இந்த வினா எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் 3 வகையா பிரிக்கிறோம். முதல்ல என்னென்ன வினா எழுத்து இருக்குன்னு பார்க்கலாம். ஏ, யா, ஆ, ஓ, ஏ. சரிங்களா? இந்த 5 தான் என்னது? வினா எழுத்துக்கள். இத 3 வகையா பிரிக்கிறோம். எப்படின்னா மொழியின் முதலில் வருபவை. மொழினா என்ன? சொல். சொல்லின் முதல்ல வர எழுத்துக்கள்ல ஒரு வகையாகவும், சொல்லோட இறுதியில வர எழுத்துக்களை ஒரு வகையாகவும், அதே மாதிரி சொல்லோட முதல்லயும் இறுதியிலையும் வர்றது ஒரு வகையாகவும் 3ஆ பிரிக்கிறோம். சரிங்களா? இப்ப இதுக்கு முதலில் வர்றது என்ன? ஏ, யா. இந்த எழுத்துக்கள் எல்லாம் சொல்லோட முதல்ல வருது. சரியா? எங்கு, யாருக்கு. அதே இறுதியில வர்றது அப்படின்னா ஆ, ஓ, பேசலாமா, தெரியுமே. தெரியுமே இல்ல தெரியுமோ, இத மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தெரியுமோ. அடுத்தது முதல்லையும் இறுதியிலையும் வர ஒரே எழுத்து என்ன? ஏ அப்படிங்கிற எழுத்து. சரிங்களா? ஏன் அப்படின்னு சொல்லுக்கு முதல்லையும் வருது, ஏ அப்படிங்கிறது சொல்லுக்கு இறுதியிலையும் வருது. ஓகேங்களா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை. இப்ப அவன் யார் செய்தார் அப்படின்னு கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த இடத்துல என்ன பண்றோம்? யா சொல்லுக்கு முதலில் வரக்கூடிய இந்த எழுத்தை பயன்படுத்துறோம். இதே அவனா செய்தான் அப்படிங்கிறதும் ஒரு கேள்விதான். என்னது? அவனா செய்தான் அப்படிங்கிறதும் ஒரு கேள்விதான். இல்ல செய்தது அவனா அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. அப்ப இந்த இடத்துல ஒரு சொல்லுக்கு இறுதியில தான் வினாவா நம்ம கொண்டுட்டு வரோம். சரிங்களா? ஓகே. அடுத்தது பாருங்க. இதையே முன்ன நாம பார்த்தா அதேதான். அகச்சுட்டு புறச்சுட்டு என்னவோ அதேதான் அகவினா புறவினாவும். இதுல எந்த ஒரு டிஃபரன்ஸுமே இல்லை. இப்ப எது, யார், ஏன் இந்த சொற்கள்லாம் எடுத்துக்கோங்க. இதுல வினா எழுத்து என்ன? ஏ, யா, ஏ. இப்ப இந்த எழுத்துக்கள் எல்லாத்தையும் நீக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. மற்ற எழுத்துக்களுக்கு பொருள் கிடையாது. அப்போ இந்த எழுத்துக்கள் அந்த சொற்களோட உள்ளே இருந்து பொருள் தருது இல்லையா? அதனால இது அகவினா. இந்த மாதிரி அகத்தே இருந்து பொருள் தர்றது அகவினா. அதான் கொடுத்துருக்காங்க. இப்ப புறவினா அப்படின்னா அப்படியே ஆப்போசிட். அவனா,
வருவானோ. இப்ப இதுல ஆ ஓல எடுத்துட்டோம்னாலும் அவன், வருவான், இந்த மாதிரி அந்த சொற்களுக்கு முழுமையான பொருள் இருக்கு. ஓகேங்களா? அதனால இது வந்து புறவினா. ஓகே, இப்ப இதுக்கான புத்தக பயிற்சி வினாக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். சரிங்களா? என் வீடு என்ன சொல்லணும்? அங்கே உள்ளது. தம்பி இங்கே வா. ஸோ ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். விடையும் கொடுத்துருக்காங்க. அதே போலதான் பயிற்சி வினாக்களும் கொடுத்துருக்காங்க. இதுக்கான விடைய நீங்களே வந்து கண்டுபிடிக்கிறது பெஸ்ட். எடுத்ததும் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அப்படி வந்து பார்க்காதீங்க. இப்ப நீங்க சின்ன சின்ன விஷயத்துல கூட நீங்க பழகிறப்பதான் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ அதை கண்டுபிடிக்க பழகிறப்பதான் ஆப்ஷன்ஸை எப்படி வந்து எலிமினேட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்க கத்துப்பீங்க. சரிங்களா? ஸோ அதை நீங்கள் கற்றுக்க இங்கே ஆரம்பிக்கிற இந்த பழக்கம் தான் நாளைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம்லேயும் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால் இங்கேவே அதை வந்து ப்ராப்பராக கொண்டுட்டு போங்க. சரிங்களா? ஸோ எங்கள் எக்ஸாம்பிளுக்கு நிறைய புக்கில் இருந்த கொஸ்டின்ஸ் இவங்க கிரியேட் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்குறோம். ஓகே, இது எந்தெந்த வினாவை எங்கெங்க கேட்கணும் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ டேஷ் நெல்லையப்பர் கோவில் உள்ளது அப்படின்னா எங்கு உள்ளது? முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர்? எத்தனை வேற, எத்துணை வேற. இந்த ரெண்டு பேருக்குமே, இந்த ரெண்டுத்துக்கும் நிறைய பேருக்கு வந்து டிஃபரன்ஸே தெரியறது இல்ல. எல்லாரும் எத்தனையும் எத்துணையும் ஒண்ணுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எத்துணை அப்படின்னா கிட்டத்தட்ட எவ்வளவு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மீனிங். எவ்வளவு அப்படின்னா எப்படி சொல்றது? இப்ப தஞ்சாவூர் பெருவுடையார் கோயில் எத்துணை அழகாக உள்ளது அப்படின்னு எக்ஸ்கிளாமேட்டரி மாதிரி போடுறோம் இல்லையா? அதாவது ஒரு எக்ஸ்கிளாமேட்டரினா எப்படி தமிழ்ல எனக்கு டக்குன்னு வரமாட்டது. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரக் ஆகுது. அந்த மாதிரி ஒரு நம்ம வந்து வியப்பா சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு தொடர் தான். எனக்கு இன்ன வரைக்கும் அது வந்து கரெக்டா ஸ்ட்ரைக் ஆக மாட்டுது. அதுக்கு தமிழ்ல என்ன அப்படிங்கிறது சிம்பிள் வேர்டு தான், ஆனா ஸ்ட்ரைக் ஆக மாட்டுது. ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம வியப்பா சொல்லக்கூடிய தொடர்கள்ல தான் இந்த எத்துணை அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம். அப்ப எத்துணை அப்படிங்கிறதுனா நான் எவ்வளவு அழகா இருக்கு, அருமையா இருக்குல்ல அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம பயன்படுத்துறது தான் எத்துணை. அதுவும் இந்த எத்தனையும் வேற வேற. சரிங்களா? ஓகே, சரி, இதை மேக்ஸிமம் நீங்க ஈஸியா போட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். இங்க வந்து மொழித்திறன் புக் பேக்ல இலக்கணம் இல்லாம மொழித்திறன் இருக்கும் இல்லையா? அங்க வந்து கொடுத்திருந்த சேம் இதே கண்டென்ட்டை மறுபடியும் வந்து அதையும் உங்க ரெஃபரன்ஸ்க்காக அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது எப்படி வந்து மனிதர்களுக்கு வந்து நட்பு இருக்கோ அதே மாதிரி தான் எழுத்துக்களுக்கும் நட்பு இருக்கு, அதுதான் இணை எழுத்து அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த இணை எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நட்பெழுத்து அப்படின்னும் ஒரு பேர் இருக்கு. அப்ப ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு பணி இருக்கு. இப்ப ஆ அப்படிங்கிறது என்ன? அண்மையில இருக்கிறத சொல்லுவோம். ஈ அப்படிங்கிறது ஆங்கிறது செய்மையில இருக்கிறத சொல்லுவோம். ஈ அண்மையில இருக்கிறத சொல்லுவோம். உதுகு அப்படின்னா அது வந்து என்ன பணியை செய்யுது? அதாவது சென்டர்ல இடையில இருக்கிறத சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க வார்த்தைங்க. உதுக்கான் அப்படின்னா என்னன்னா சற்று தொலைவில் பார் அப்படின்னு பொருள். இதெல்லாம் ஞாபகம் வச்சு எழுதி வச்சுக்கோங்க நோட்ஸ்ல. வெறும் பிடிஎஃப்ல பாக்குறது இல்ல புக்ல பாக்குறதோட மட்டும் இருக்கக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு ஓன் நோட்ஸ் போட்டுக்கோங்க. அந்த நோட்ஸ்ல நீங்க டிஃப்ரெண்டா பாக்குற விஷயங்கள் எல்லாத்தையும் நோட்ஸ் எழுத உங்களுக்கு பிடிக்காது, அதாவது பிடிஎஃப் புக்லயோ இருக்கிறத அப்படியே எழுத பிடிக்காது அப்படின்னா, ஏன்னா எனக்கும் அப்படிதான். எனக்கும் வந்து அப்படியே புக்ல ஆல்ரெடி இருக்கிறத அப்படியே நோட்ஸ் எடுக்கிறது எனக்கு பிடிக்காது. ஆனா எந்த விஷயம் மறந்து போகுமோ, எந்த விஷயம் ஒரு கண்டென்ட்ல டிஃப்ரெண்டா இருக்கோ அதை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதை நம்ம ரிவைஸ் பண்ணாதான் ஞாபகம் வரும் அப்படிங்கிற கண்டென்ட்டா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ உப்பக்கம் அப்படின்னா முதுகு பக்கம் ஒன்றும் இல்லை. அதாவது ஒரு பாடியோட முன்னாடி இருக்கிறத என்ன சொல்லுவோம்? முன்பக்கம்னு சொல்லுவோம். அதே பாடியோட பேக் சைடு எல்லாத்தையும் என்ன சொல்லுவோம்? பின்பக்கம்னு சொல்லுவோம். அப்போ முதுகுங்கிறது என்ன? முன்னாடி இருக்கிற பார்ட்ஸ்க்கும் பின்னாடி இருக்க பார்ட்ஸ்க்கும் சென்டர்ல இருக்கு இல்லையா? அதனால்தான் அதை வந்து உப்பக்கம் அப்படின்னு சொல்றோம். உம்பர் அப்படின்னா மேலே அப்படிங்கிறது பொருள். இதெல்லாம் மேபி கண்டிப்பா கேட்க வாய்ப்பு கூட இருக்கு. சரிங்களா? ஸோ அதனால அதை நல்லா பார்த்துக்கோங்க.
ஆனா இப்ப இதை பயன்படுத்துறது இல்ல, முன்ன பார்த்தா அதே கண்டென்ட் தான். சரிங்களா? ஓகே. இன்னொன்னு இங்க ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஆ ஈ அப்படின்னு அந்த வெறும் சுட்டெழுத்துக்களை பயன்படுத்துறப்போ அது வந்து என்ன பண்றது இல்ல, ஒரு ஆணா பெண்ணா அப்படிங்கிற அந்த பாலினத்தை வந்து காட்டுறது கிடையாது. ஆனா அவன் இவன் அப்படின்னு ஒரு முழுமையான சுட்டு சொற்களா பயன்படுத்துறப்போ அது வந்து ஆணா பெண்ணா அப்படிங்கிறத சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. தனியே நின்று பொருள் சுட்டும் போது ஆண் பெண் அனைவரையும் பொதுவாக தான் சுட்டுது. ஓகேங்களா? ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. மற்றதெல்லாம் ஆல்ரெடி பார்த்த அதே கண்டென்ட் தான். வினாச்சொற்களும் பழைய இருக்கிறத அப்படியே கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸி தான், நீங்க ஒரு வாட்டி படிச்சு பாருங்க. முன்ன பார்த்தா அதே கண்டென்ட் தான் இதுவும். இந்த ஏ அப்படிங்கிற வினா எழுத்து பார்த்தோம் இல்லையா? ஸோ இதுக்கு மட்டும் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னும் ஒரு பணியும் இருக்கு. அதாவது வெறும் வினா எழுத்தா மட்டும் இல்லாம அழுத்தம் கொடுத்து சொல்லக்கூடிய எழுத்தாவும் இந்த ஏ அப்படிங்கிறது பயன்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அவன் செய்தான் அப்படின்னாலும் கரெக்டு தான். அவனே செய்தான் அப்படிங்கிறப்போ அந்த செஞ்ச செயலுக்கான அவனுக்கான அழுத்தத்தை வந்து இது கொடுக்குது இல்லையா? அப்போ ஒரு சொல்லுக்கு அழுத்தம் கொடுக்க நாம பயன்படுத்தக்கூடிய எழுத்து என்ன அப்படின்னா ஏ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்ப என்ன பண்றோம்? அவனே செய்தான், சீதையே சிறந்தவள், உணவே மருந்து, இந்த மாதிரி நம்ம வந்து பயன்படுத்துறோம் இல்லையா? இதுக்கு பதிலா தான் அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்துற வழக்கம் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அவனே செய்தான் அப்படிங்கிறதுக்கு பதிலா நம்ம என்ன சொல்றோம்? அவன்தான் செய்தான், சீதைதான் சிறந்தவள், உணவுதான் மருந்து. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அழுத்தம் தரத்துக்கு தான் அப்படிங்கிற, எப்படி ஆ ஈக்கு அந்த இந்த பயன்படுத்தணுமோ அந்த மாதிரி ஏக்கு தான் அப்படிங்கிறத பயன்படுத்துறோம். சரிங்களா? ஓகே. அடுத்தது ஒருமை பன்மை அறிதல், ஒருமை பன்மை பிழையறிந்து சரியான தொடர் அறிதல். இதெல்லாம் நீங்க ஒருமை பன்மைனா நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? ஒருமை அப்படின்னா என்ன? ஒன்றை மட்டுமே குறிக்கிறது ஒருமை. மரம் சாய்ந்தது, அறிஞர் வந்தார். இப்ப ஒரு சொல் ஒருமையில ஆரம்பிக்குது அப்படின்னா அது முடியிற அந்த பயனிலையும் ஒரு எப்படி இருக்கணும்? ஒருமையில தான் முடியணும். அதே போல பன்மையில ஆரம்பிக்குதுன்னா அது எப்படி முடியணும்? பன்மையில தான் முடியணும். சரிங்களா? இங்க பாருங்க. இப்ப மரங்கள் அப்படின்னா சாய்ந்தன அப்படிங்கிறது என்ன? பன்மை. ஓகேங்களா? ஸோ அதனால ஒருமையில ஆரம்பிச்சா ஒருமையில முடியணும், பன்மையில ஆரம்பிச்சா பன்மையில முடியணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. வந்தது நீ அல்ல, பார்த்தது நான் அல்ல, நான் படித்த புத்தகம் இது அல்ல, இந்த மாதிரிலாம் நம்ம வந்து சொல்லக்கூடாது. சரிங்களா? ஸோ நீ அப்படின்னு வந்தா நம்ம என்ன பின்னாடி போடணும், நான் அப்படின்னு வந்தா எந்த மாதிரி வினைமுற்ற பயன்படுத்தணும், அதே மாதிரி இதுன்னு வந்தா எந்த மாதிரி வினைமுற்ற பயன்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் அப்படின்னு ஒருமையில வரப்போ, ஒருமையில தான் நான் வரும். ஸோ அந்த நான் அப்படின்னு வரப்போ அல்லேன்னு வரணும். அதே பன்மையில நாம் அப்படின்னு வரப்போ அல்லோம் அப்படின்னு வரணும். சரிங்களா? இதையே நம்ம 11th 12th புக்ல எல்லாம் படிக்கிறப்போ உளப்படுத்தும் தன்மை பன்மை, உளப்படுத்தா தன்மை பன்மை, இப்படியெல்லாம் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிலபஸ் வைஸா பார்த்துட்டு இதுல இல்லாம புக்ஸ்ல வந்து கவரான டாபிக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? அதையும் நம்ம ஒரு கிளான்ஸ் கண்டிப்பா பார்க்க தான் செய்யணும். சரிங்களா? ஸோ அதுல இருந்து தான் லாஸ்ட் குரூப் 4க்குலாம் நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதனால அதையும் நம்ம சேர்த்து வந்து பார்ப்போம். இப்போ முன்னிலையா இருந்தா ஒருமையா இருந்தா நீ அல்லை, பன்மை நீ வீர் அல்லர், ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவெண்பால், அவன் அல்லன், அவள் அல்லல், அவர் அல்லர், அஃது அன்று, அவை அல்ல. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண் பால்னு இருக்கு அப்படின்னா அல்லன்னு வரும். சரியா? அவன் அப்படிங்கிறது அல்லன்னு வரும், ஏன்னா இது ஆண்பால். பெண்பாலா இருக்கு அவள் அப்படின்னா அல்லல்னு வரும். சரிங்களா? இது பெண்பால். பலர்பால் அப்படின்னா என்ன அப்படின்னா பன்மையை குறிக்குது. இது ரெண்டும் ஒருமை. சரியா? ஆனா இது மட்டும் என்னது? பன்மை. இதுக்கு வந்து ஆண்பால் பெண்பால் பேதம் கிடையாது. பன்மையில வந்துச்சு அப்படின்னா அது வந்து பலர்பால். சரிங்களா? ஒன்றன் பால்னா அது அன்று, பலவின் பால்னா அவை அல்ல. இதுல வந்து ஆண் பெண் பேதம் கிடையாது. சிங்குலர் ப்ளூரல் மட்டும்தான். சரியா? ஒருமை பன்மை மட்டும்தானே தவிர
பேதம் கிடையாது. நாம என்ன தெரியுமா பண்றோம், இந்த அவர் அப்படிங்கிற வார்த்தை என்ன பண்ணும் அப்படின்னா பன்மையில மட்டும்தான் வரும், மரியாதை நிமித்தமாக ஒருமையில வரும். எப்போ ஒருமையில வரும், மரியாதை நிமித்தமாக ஒருமையில வரும். அந்த பக்கத்திலேயே வந்து பிராக்கெட் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? ஆனா நாம வந்து யூஸ் பண்றதே எப்படின்னா, இதையுமே ஆண்பாலுக்குரியதாவே நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், சரிங்களா? கீழே எக்ஸாம்பிள்ஸ் பாக்குறப்ப நான் உங்களுக்கு அதை டீட்டெயிலா சொல்றேன். இப்ப வேறு, உண்டு, இல்லை இந்த மாதிரி சொற்கள்லாம் 3 இடத்துக்கும் வரும், ஐம்பாலுக்கும் பொதுவான சொற்கள். இந்த பாலுக்கு இந்த சொல் அப்படின்லாம் கிடையாது. ஸோ இங்க ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து இப்ப நான் அன்றுன்னு கொடுத்துருக்காங்க, அது நான் அல்லேன். மேல இருக்கிறத வச்சு நீங்க அதை பார்த்து கரெக்டா எழுதிக்கோங்க, சரிங்களா? அதே போல எதிர்மறை சொற்கள் இங்கேயும் அதே தான், அல்ல, அல்லேன். ஸோ இது புக்ல இருக்க எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, தாம், தான், தாம். ஓகேங்களா? ஸோ இப்ப தான் அப்படிங்கிறது என்னன்னா ஒருமையை குறிக்கும், தாம் அப்படிங்கிறது என்னன்னா பன்மையை குறிக்கும். இப்ப தான், தன்னை, தன்னால், தனக்கு, தனது இதெல்லாம் எது ஒருமையில வரும். அதே தாம், தம்மை, தம்மால், தமக்கு, தமது இதெல்லாம் பன்மையில வரும். ஆனா இப்ப தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார் அப்படின்னு ஒரு சென்டென்ஸை பாக்குறோம், ஓகேவா? அப்ப இந்த சென்டென்ஸை பார்த்ததும் தமது அப்படிங்கிறது பன்மை தானே, தலைவர் அப்படிங்கிறது ஒருமை தானே, அப்ப இது ரெண்டு கரெக்டா அப்படின்னா கரெக்ட் இல்ல. ஆனா நம்ம இலக்கணப்படி என்ன பண்றோம்னா, மரியாதை நிமித்தமாக இந்த பன்மை அப்படி பன்மைக்கு வர வேண்டிய அந்த தமது அப்படிங்கிற வார்த்தைய மரியாதை நிமித்தமாக நாம இங்க ஒருமைக்கு யூஸ் பண்றோம். இதே போலதான் மேல வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, மேல வந்து பார்த்தோம் இல்லையா, அவர் அப்படிங்கிறது பன்மைக்கு வர வேண்டியதான், சரிங்களா? இப்போ நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, இப்ப மாணவன் அப்படின்னா நம்ம வந்து என்ன சொல்லுவோம், இது ஆண்பால், ஆண்பால் மாணவர்களுக்கு உரியது. இதே மாணவி அப்படின்னா அது பெண்பாலுக்கு உரியது. மாணவர் அப்படின்னு வந்தாலே இது வந்து பலர்பால், சரிங்களா? இது என்ன, குரூப் ஆஃப் மாணவன் மாணவிகள் இவங்க எல்லாம் சேர்ந்த இந்த குரூப் இருக்கு இல்லையா, அதுதான் மாணவர், ஓகேங்களா? அதே போல மாணவர்கள், ஏன்னா கல் விகுதி வந்தாதானே அது வந்து பன்மைன்னு நீங்க கேட்க கூடாது. கல் விகுதி அப்படிங்கிறது தற்காலத்துல வந்தது. அந்த காலத்துல நம்ம வந்து இந்த மாதிரி கல் விகுதிகளை ரொம்ப குறைவான அளவுல தான் பயன்படுத்தணும், சரிங்களா? கல் விகுதிகள்லாம் இப்ப நம்ம பயன்படுத்துறது அப்படின்னா என்ன, இப்போ ஆனா நம்ம வந்து பிராக்டிக்கலா ஏன் ஒரு நம்மளோட தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு நார்மலா ஒரு ஆத்தர் எழுதுற புக்ஸா இருக்கட்டும், இது ஒரு கன்சர்ன் இல்லாமயே வந்து எழுதிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் உண்மையா சொல்லணும். ஒன்றும் இல்லை, இப்ப தந்தை அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயாவது தந்தை, ஓகேங்களா? தாய் இப்படிங்கிற வார்த்தையை நீங்க பாக்குறீங்க, ஓகேவா? இப்ப வந்தாள், தாய்னா என்ன போடுவோம், வந்தாள் அப்படின்னு போடுவோம், சரியா? இப்ப தந்தை அப்படிங்கிறப்போ தந்தைக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், வந்தான். இப்படித்தானே நம்ம வந்து போடணும். ஆனா நம்ம இப்படி எங்கேயாவது தந்தை வந்தான் அப்படின்னு நம்ம பயன்படுத்திருக்கோமா, கிடையாது. என்ன பண்றோம், தந்தை வந்தார் அப்படிங்கிற பலர்பால் விகுதியை தான் மரியாதை நிமித்தமா பயன்படுத்துறோம். அது ஓகே, சரிங்களா, பயன்படுத்தலாம், கரெக்ட் தான். ஆனா இது இங்க வந்து மரியாதை நிமித்தத்தை பயன்படுத்திட்டு அதே மரியாதை நிமித்தத்தை தாய் அப்படிங்கிற இடத்துல நம்ம பயன்படுத்துறது கிடையாது. எந்த இடத்துலயுமே தாய் வந்தார் அப்படின்னு ஒரு புக்கை நீங்க பார்க்கவே முடியாது. ஏன் அப்படின்னா நம்மளோட அந்த மைண்ட் செட், அந்த டிஸ்கிரிமினேஷன், ஒரு ஒரு பாலினத்தை டிஸ்கிரிமினேட் பண்ற அந்த மைண்ட் செட் இங்க இருந்தே வந்துருச்சு, ஓகேங்களா? ஸோ இப்படி சின்ன வயசுல இருந்து படிக்கிற ஒரு குழந்தை எப்படி வந்து வளர்றப்போ ஒரு தந்தைக்கும் தாய்க்கும் சமமான மரியாதை கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். இது வந்து என்னோட ஒப்பீனியன். நம்ம புக்ஸ் கொஞ்சம் படிப்பாங்க இல்லையா,
ஸோ அந்த படிக்கிறப்போ ஒரு உண்டான ஒரு கேள்வி இதுன்னு வச்சுக்கோங்களேன். இதே திரௌபதி முர்மு அவர்கள் இருக்காங்க இல்லையா, இப்போ குடியரசுத் தலைவர், இவங்க வந்து இப்போ சென்னை வராங்க. அதை நம்ம எப்படி பார்ப்போம்? திரௌபதி முர்மு அவர்கள், குடியரசுத் தலைவர் மரியாதைக்குரிய திரௌபதி முர்மு அவர்கள் நாளை சென்னை வருகிறார் அப்படிதான் போடுவோம். சரிங்களா? ஏன் அந்த இடத்துல வருகிறார்னு போறோம்? அவங்க வந்து பெண்பால் தான். சரிங்களா? அப்படி இருந்தும் ஏன் நம்ம வருகிறார்னு போடுவோம்? ஏன்னா அது இலக்கணப்படி கரெக்டு தான். மரியாதை நிமித்தமாக நாம வந்து அப்படிங்கிறத பயன்படுத்துறோம். ஆனா என்ன, நாம பேசிக்கா ஏன்னா அவங்க குடியரசுத் தலைவர் இல்லையா, ஸோ அதனால பயன்படுத்தி தான் ஆகணும் இவங்க. ஓகேங்களா? ஸோ ஆண்பாலுக்கோ பெண்பாலுக்கோ உரிய எழுத்து இது கிடையாது. யார்கிட்ட வேணாலும் நாம போய் சென்றார் சென்றார் அப்படிங்கிற சொல்ல நீங்க காட்டி, இப்ப இந்த சென்றாருங்கிற சொல்ல ஆண்பாலா பெண்பாலாப்பா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா யாருமே என்ன சொல்ல மாட்டாங்க, இது வந்து பெண்பாலுக்கும் வரும் அப்படின்னு, அதாவது இது பெண்பாலுக்குரியது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, ஒரு ஆணுக்குரியதுன்னு தான் சொல்லுவாங்க. சரிங்களா? ஆனா அது ஒரு தவறான இலக்கணப்படி ஒரு மிக மிக ஒரு தவறான கண்ணோட்டம். சரிங்களா? இதை பாக்குறப்பவே உங்களுக்கு அந்த கிளாரிபிகேஷன் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பலர்பாலுக்குரியது தான் என்ன, அவர் பன்மை விகுதி, அதை மரியாதை நிமித்தமா நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்றோமே தவிர அது ஆண்பாலுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும், பெண்பாலுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. சரிங்களா? இதுக்கப்புறம் நீங்க எங்க போய் நீங்க எழுதினாலும், எந்த எக்ஸாம் எழுதினாலும் தாய் வந்தார், தாய் சென்றார் அப்படின்னு எழுதுனா அது வந்து 100% இலக்கணப்படி கரெக்ட். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம சிலபஸை தாண்டி, ஆனா இது எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான், கொஞ்சம் தூரமா போயிட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம எடுத்து பார்ப்போம். ஓகே. ஸோ இங்க வந்து மரியாதை பன்மை அப்படின்னு அதை வந்து நம்ம சொல்றோம். இங்க பாருங்க, மாடுகள் தமது தலையை ஆட்டின, கன்று தனது தலையை ஆட்டியது. ஓகேங்களா? ஓகே. புத்தக பயிற்சி வினாக்கள் தான் கொடுத்துருக்காங்க, அதுக்கான ஆன்சரும் கொடுத்துருக்காங்க. இதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நான் முன்ன சொன்ன மாதிரியே கொஸ்டினை பார்த்துட்டு அதுக்கான ஆன்சர் என்னன்னு கீழே பார்க்காம ஒர்க் அவுட் பண்ணி நீங்க வந்து பாருங்க, அதுதான் பெஸ்ட். சரிங்களா? ஓகே. இப்ப பாருங்க, அரசர்கள் அப்படின்னா என்ன வரணும்? செய்தார்கள் அப்படின்னு வரணும். சரிங்களா? இல்ல செய்தனர் அப்படின்னு வந்தா கூட அது வந்து கரெக்ட் தான். பசு அப்படின்னா என்ன? ஈன்றது. மேகங்கள் கொண்டன. ஏன்னா இங்க எழுவாய் வந்து பன்மையில இருந்தா பயனிலையும் பன்மையில தான் இருக்கணும். சரிங்களா? ஸோ அதான் இங்க கொடுத்துருக்காங்க. இப்ப அதுல ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை வந்து பாக்குறோம். இதுல பாருங்க, வாழ்த்துன்னு இருக்கும், இங்க வாழ்த்துக்கள்னு இருக்கும். புக்ல நம்ம பாக்குறப்போ இதே வல்லினம் மிகாம் இடம் மிகா இடங்கள் அந்த டாபிக்ஸ் படிக்கிறப்போ வாழ்த்துக்கள் இக்கும் நிறைய பேர் பயன்படுத்துறாங்க. அதாவது வாழ்த்துகள்னு இல்லாம வாழ்த்துக்கள் அப்படிங்கறதும் நிறைய பேர் பயன்படுத்துறாங்க, அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு இப்பவும் அது வந்து ஒரு கான்ட்ரோவர்ஷியலா அது போயிட்டு தான் இருக்கு. சரிங்களா? ஆனா நீங்க இலக்கணம் புக்கு, நன்னூல்லாரோட புக்ஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்க, பவனந்தி முனிவரோட அந்த புக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் அப்படிங்கிறது தான் சரியான விகுதியா வந்து அந்த காலத்துல பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. இதுல ஒருமை பன்மை பிழை நீக்குதல் பத்தி ஓல்டு புக்ல கொடுத்த அந்த கண்டென்ட்டையும் இங்க வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? முன்ன நாம பார்த்த நியூ புக்ல இருக்கிறத எடுத்து வச்சு பார்த்தா அதே கண்டென்ட் தான். இதுல வந்து எதுவுமே வந்து டிஃபரன்ஸ் கிடையாது. என்ன, காற்று வீசினேன்னு வரக்கூடாது, காற்று வீசியது. மரங்கள், இப்ப இது ப்ளூரல் வந்திருக்கு, அப்ப இது அசைந்தன. தங்கப்பனும் செல்லப்பனும் பள்ளிக்கு சென்றனர். ஏன்னா இங்க 2 வந்திருக்கு இல்லையா, எழுவாய். இப்ப அடுத்து பாருங்க, எழுவாய் கல்விகுதி பெற்றால் பயனிலையும் கல்விகுதி பெறுதல் வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். எழுவாயில கல்விகுதி இருந்ததுன்னா பயனிலையிலையும் கல்விகுதி பெறணும். சரிங்களா? எழுவாய் வந்து அர்விகுதி பெற்றிருந்தா பயனிலையிலையும் அர்விகுதி பெறுதல் வேண்டும். சரிங்களா? மாணவர்கள் சிறப்பாக தேர்வு எழுதினார்கள். இப்ப இங்க கல்விகுதி இருக்கு, எழுதினார்கள்லயும் கல்விகுதியை நம்ம பாடுறோம். இப்ப
இப்ப மூவர் அப்படிங்கிறப்ப கல்விகுதியை பயன்படுத்தல, அதனால பாடினர் அப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்து போடுறோம். சரிங்களா? சோ இதை பார்த்துக்கோங்க. அன்று என்பது ஒருமைக்கும், அல்ல என்பது பன்மை. இதை நம்ம போனதே நம்ம வந்து தெளிவா பார்த்துட்டோம் இல்லையா? அது அப்படின்னு வந்துச்சுன்னா அன்றுன்னு வரணும். ஏன்னா அதுங்கிறது சிங்குலருக்கு வரும். அவைன்னு வரப்போ அது ப்ளூரலுக்கு வரும். அதனால அல்ல அப்படிங்கிறத பயன்படுத்தணும். இது புக்ல இருக்க கொஸ்டின், அதை வந்து இங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் மோர் எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்காங்க. அதையும் ஒன்ஸ் நீங்க வந்து பார்த்துக்கோங்க. ஆனா மறுபடியும் சொல்றேன், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, அதான் பெஸ்ட். அதே மாதிரி 4 வகை பொருத்தங்கள்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கும். அங்க இருக்க கண்டென்ட்டை வந்து இங்க எடுத்து கொடுத்துருக்காங்க. இதுல பாருங்க, இக்கால எண் பாகுபாடு பத்தி, இக்கால தமிழில் உயர்திணை பன்மை பெயர்கள் பன்மை விகுதி பெற்று வருகின்றன. இப்ப 2 மனிதர்கள் அப்படின்னு எழுதுறோம். சரிங்களா? ஆனா அக்ரிணை பன்மை பெயர்கள் வந்து பன்மை விகுதியை பெறுவது கட்டாயம் இல்லை. சரிங்களா? 10 தேங்காய், இப்ப 10 இருக்கு, இங்க 2 இருந்தது, இங்க 2 மனிதர்கள் அப்படின்னு விகுதிய பன்மையில போட்டோம். ஆனா இங்க 10 இருக்கிறப்போ 10 தேங்காய்கள் அப்படின்னு எழுதணும்னு அவசியம் இல்லை. 10 தேங்காய் அப்படின்னு எழுதினாலே இது வந்து கரெக்ட் தான். ஸோ இக்கால தமிழில் அக்ரிணை பன்மைக்குன்னு தனி வினைமுற்றுகளும் கிடையாது. ஆனா ஒருமை பன்மை வேறுபாடு எழுவையிலேயே நம்ம வந்து வெளிப்படுத்துறோம். இப்ப ஒரு மரம் வீழ்ந்தது, 10 மரம் அப்படிங்கிறதும் வீழ்ந்தது. வெறும் மரங்கள் அப்படின்னாதான் என்ன பண்ணும், வீழ்ந்தனன்னு போடணும். இங்க மரம் அப்படிங்கிறதுக்கு பதிலா மரங்கள்னு வந்து இருந்ததுன்னா வீழ்ந்தன அப்படின்னு போட்டிருப்போம். ஆனா இங்க 10 மரம் அப்படின்னு வந்ததுனால வீழ்ந்தது அப்படின்னு தான் போடணும். சரிங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துறதுலயும் நமக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். இதுல பாருங்க, ஒவ்வொரு வீடுகளிலும் அப்படின்னு போடுறது தப்பு. சரிங்களா? ஒவ்வொருன்னு வந்துட்டாலே பக்கத்துல இருக்கிறது எப்படி இருக்கணும், சிங்குலரா, சாரி ஒருமையா தான் இருக்கணும். சரிங்களா? பக்கத்துல இருக்கிறது ஒருமையில தான் இருக்கணும். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஒருமை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒவ்வொரு வீட்டிலும், ஒவ்வொரு பள்ளியும், இதுதான் கரெக்டான கண்டென்ட். ஓகே, ஸோ நம்ம இதை பார்த்துருக்கோம். பழந்தமிழ்ல ஐம்பால்களுள் பலர்பால் சொல் பன்மையிலையும் வரும். அவர் அப்படிங்கிற அந்த பலர்பால் சொல் பன்மையிலையும் வரும். உயர்வு கருதி சில வேளைகளில் ஒருமையிலையும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப மாணவர் வந்தனர் அப்படிங்கிறப்ப இது பன்மைதான். மாணவர் நம்ம சொன்னோம் இல்லையா, இது வந்து பன்மைதான், கல்விகுதி தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? மாணவர் அப்படிங்கிறதே பன்மை. அதே போல ஆசிரியர் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அப்ப ஆசிரியர் அப்படிங்கிறது வந்து ஒருமையை தான் குறிக்குது, அது வந்து பன்மையை குறிக்காது. இதுக்கு பேர் என்ன, மரியாதை கருதி நம்ம யூஸ் பண்றோம். இக்கால தமிழில் பலர்பாலை உணர்த்தும் சொல் பன்மை பொருளை உணர்த்தாமல் ஒருமை பொருளை மட்டும்தான் உணர்த்துது. பன்மை பொருள் உணர்த்துவதற்கு கல் அப்படிங்கிற விகுதியை இந்த காலத்துல நம்ம பயன்படுத்துறோம். அவர் வந்தார் அப்படின்னா ஒருமை, அவர்கள் வந்தார்கள் அப்படின்னா பன்மை அப்படின்னு நாம இப்ப பயன்படுத்துறோம்னு சொல்றாரு. ஓகேவா? ஆனா இது கரெக்ட் தான். ஆசிரியர் வந்தார் அப்படிங்கிறப்போ அந்த அவர் அப்படிங்கிறத நம்ம ஒருமைக்கு பயன்படுத்துறது தான் கரெக்ட். மரியாதை கருதி நம்ம பயன்படுத்துறோம். சரிங்களா? ஓகே, ஸோ இந்த டாபிக்ஸ் வந்து இதோட முடிஞ்சது. இதுக்கான பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணியிருப்பாங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.